ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா 4 o'clock. அந்த டைமிங்கில் வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒர்க்குமே நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். இந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க வாசலில் சாணி தெளிக்கிறதுக்கு சாணி இல்லைங்க. அதனால் வெறும் பச்சை தண்ணி தான் தெளித்தேன். எல்லா நாளுமே வாசல் தெளிக்கும் போது பார்த்திங்கனாக்க மாட்டு சாணம் போட்டு வாசல் தெளிப்போம். இது வந்து புழு பூச்சி வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக எப்போவுமே நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி மாட்டு சாணம் தெளிக்கிறது வழக்கம். இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் சரி எல்லா நாளும் வாசலில் சாணம் போட்டோம் அப்படின்னா ஏடாக பேத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி பச்சை தண்ணி தெளித்து விட்டு மாட்டு சாணம் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாசல் தெளிக்கும் போது கூட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரே கையில் நானே தான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கு கோலம் தான் போட்டிருந்தேன். 5.5 வரிசையில். நம்ம வில்லேஜ் பக்கம் அப்படின்னு எடுத்துட்டாலே காலையில் எழுந்தோடனே ஒரு டீ குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம். அப்போ தான் கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும். டீ குடிச்சு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போக போகிறேன். அப்படியே அந்த வழியில் என்னென்ன பூவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாமிக்கு கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இன்றைக்கி வந்து செடியில் என்னென்ன பூவெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு விசிட் பண்ணிடலாம். அழகாக ஒரு பிங்க் கலர் ரோஸ் பூ பூத்திருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லைனாக நடந்து போகும்போது பெரியப்பா வீட்டில் வந்து ஒரு செடியில் ஒரு துளுக்கமல்லிப்பூ, ஒரு ஒயிட் கலர் சங்குப்பூ, இதெல்லாம் அழகாக இருந்தது. மார்னிங் டைமில் ஒரு ப்ரீசிங் மூமெண்ட்டில் ஃப்ளார்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை காற்று நம்ம மேலேயும் படும். எப்போவுமே நான் மார்னிங் வந்து ஒரு விசிட் அப்படியே செடி கொடிகளெல்லாம் பார்க்குறது வழக்கமாகவே வச்சுருக்கேன். பட் சாமிக்கு பூ பறிக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் கொஞ்சம் செம்பருத்தி பூ இருந்தது, அதையும் பறிச்சிக்கலாம். ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால இந்த பூ பாருங்கள் அழகாக விரிஞ்சும் விரியாமல் சூப்பராக இருக்குது. இந்த பூ வெடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மார்னிங் டைமு அப்படின்னால இந்த கோழி பாருங்கள் அதனோட குஞ்சுகளோட இரை தேடி போயிட்டுருக்குது. இந்த டைம் கோழிகள் கூட பிரிஸ்காக இருக்குங்க. இப்போது செம்பருத்தி பூ ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துடலாம். இப்போதாங்க சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா அழகாக வந்து அந்த பொழுது கிளம்பி வர டைமிங்கில் செடியெல்லாம் பார்த்தேன். செடிக்கு சரி கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த ஆல் 7 days ரோஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அழகாக ஒரு பூ வந்திருந்தது. இது வந்து நம்ம செடியில் பூக்கிற ஃபஸ்ட்டு பூ. அதுக்கெலாம் தண்ணி விட்டுறலாம். வெளியில் தண்ணி விட்டுட்டே திரும்பி பார்க்கும்போது வெஜிடபிள் வேன் வந்திருந்தது. அதில் இன்றைக்கி என்ன என் ஹஸ்பண்ட் வாங்கினார் அப்படின்னா ஒரு சின்ன கொத்தமல்லி தழை கட்டு தான் வாங்கினார். இந்த வெஜிடபிள் வேன் பார்த்திங்கனாக்கா ரெகுலராகவே எங்கள் வீட்டு பக்கத்தில் வரும். நம்ம வில்லேஜ் சைடில் வர ஒரே வேன் இந்த வெஜிடபிள் வேன் தான். ரெகுலராகவே இந்த வெஜிடபிள் வேன் வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக வாங்குகிறோம் வாங்கலை அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட டியூட்டியை அவங்க ப்ராப்பராக செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து 2 வீலரில் கொண்டு வருவாங்க. கார்னு,
காளான் இது எல்லாமே வருங்க நம்ம ஸ்ட்ரீட்டில். அடுத்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நான் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால விறகடுப்பில் தான் சமைக்க ஆரம்பித்தேன். விறகடுப்பில் வெளியில் இருக்கிற எல்லார் கூடயும் பேசிக்கிட்டே சமைக்கிறதுல ஒரு தனி சுகம்தான். எல்லா ஒர்க்கிங் டேஸ்லேயும் இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா? என்னைக்கெல்லாம் லீவ் இருக்குதோ அந்த அன்னைக்கு இந்த மாதிரி நான் சமைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒலை கொதிச்சு வரல, சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற அரிசியை கழுவிட்டு சேர்த்துடலாம். இந்த ஒலை கொதிச்சு வரங்காட்டியே குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி குழம்புக்கு என்ன சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விதை இல்லாத கத்திரிக்காய் அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த விதை இல்லாத கத்திரிக்காய் வச்சு தான் இன்றைக்கி வந்து சுட்டு கடைய போகிறோம். இந்த விதை இல்லாத கத்திரிக்காவை சுட்டு கடையும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் சுட்டு கடையிற குழம்பு எவ்வளோ பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் சமைக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காக சமைச்சிட்டேன். அது இல்லாமல் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கும் பக்கத்தில் யாருமே இல்லைங்க. அதனால் ஒரு கையில் நானே சமைச்சிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு தடவை நான் கத்திரிக்காய் சுட்டு கடையும் போது தெளிவாக ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எடுக்க பக்கத்தில் யாருமே இல்லைங்க. அதனால் நான் ஒரே கையில் என்னால் எடுக்கவும் முடியல. அம்மாவுக்கு வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க வரல. இப்போ நான் எப்படிலாம் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சேன், அம்மா எப்படிலாம் சொதப்புனாங்க அப்படின்றதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னடா அது வீடியோ கண்டென்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி சொதப்பியிருக்காங்க அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய டைம் நான் சொதப்புவேன். வீடியோ எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்றத ஒரு கான்செப்டாக வச்சு தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். அது இல்லாமல் இப்போ நிறைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி போயிருக்குது. நம்மளோட வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எப்பயுமே மாறாமல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான சொதப்பெல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்களும் வந்து பாருங்கள். ஏர்லி மார்னிங் எங்களோட வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.